எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அபிஷேகா அவர்கள் ஒரு பாட்டை இன்னைக்கு ஃபைனலிஸ்ட் போன நம்முடைய அபிஷேகா அவர்கள் ஒரு பாட்டை ஆண் குரலில் பாடியிருக்கிறாங்க. நம்முடைய முதல்வர் விஜய் அந்த பாட்டை கேட்ட உடனே பிரமிச்சு போயிருக்கிறாரு. அதன் பிறகு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. இதுதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்கவே மிக பெருமளவுக்கு பரபரப்பாக கிளப்பி இருக்குது. அப்படி என்ன விஷயத்தை அபிஷேகாவுடைய ஆண் குரலில் பாடின பாட்டுக்கு நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அபிஷேகா அவர்கள் அதற்கு என்ன பதில் சொன்னாங்க, இப்படி இருக்கிற பல முக்கியமான விஷயங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். எந்த பாட்டை ஆண் குரலில் பாடினாங்க, இதெல்லாம் ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் பதிவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸ் எந்த அளவுக்கு வெற்றிகரமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த அளவுக்கு வெற்றிகரமாக சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸ் போகிறதுக்கு காரணம் யார்? அபிஷேகா தான். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஜீ தமிழே சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் சரிகமபால இதற்கு முன்னாடி 4 சீசன் நடந்திருக்குது. ஆனால் அதற்கெல்லாம் கிடைக்காத டிஆர்பி ரேட்டிங் சரிகமபா சீசன் 5க்கு கிடச்சிருக்குது. அப்போ அதற்கு யார் காரணம் அப்படின்னா முழுக்க முழுக்க தான். அதை நாங்கள் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அபிஷேகா அவர்கள் எப்பெல்லாம் மைக்கை வச்சு பாடுறாங்களோ அப்பெல்லாம் டிஆர்பி ரேட்டிங் உச்சத்தை தோற்றுது. பெரிய பெரிய டிவி சேனல், விஜய் டிவி மாதிரி பெரிய பெரிய சேனலை விட எங்களுக்கு டிஆர்பி ரேட்டிங் அதிகமாக இருக்குது அபிஷேகா அவர்கள் பாடும்போது. ஒவ்வொரு சீசனுக்கும் அபிஷேகா மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் எங்களுக்கு போதும். விஜய் டிவியை விட மிகப்பெரிய சேனலாக ஒரு வருடத்திலே எங்களுடைய ஜீ தமிழ் வந்துடும். அந்த மாதிரி மிக பெருமளவுக்கு பல டேட்டாவை எடுத்து ஜீ தமிழ் நிறுவனமே சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. இதிலிருந்து நம்ம தெரிந்துக்கலாம் அபிஷேகா அவர்களுக்கு நம்முடைய தமிழகத்தில் எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது அப்படின்னு. ஆனால் இதில் ஒரு சோககரமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் நம்ம யார் வெற்றி பெற போகிறாங்க, கண்டிப்பாக வெற்றி அடைந்து ஆகணும், அதற்கான அனைத்து திறமைகளும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த குறிப்பிட்ட நபர் எப்பயுமே எல்லா ஒரு ஷோலையுமே தோற்று போயிடுறாங்க. அது பிக் பாஸ் ஆகட்டும், சூப்பர் சிங்கர் ஆகட்டும், இல்லை இப்போ இந்த சரிகமபால இதற்கு முன்னாடி நடந்த 4 சீசன்கள் ஆகட்டும், நாம் எல்லாம் ஆசைப்பட்ட ஒரு நபர் தோற்று போகிறதோ இல்லை 2வது 3வது இடத்துக்கு தள்ளப்படுறதோ நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு நபர் முதல் இடத்துக்கு வர்றது தான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அதனால தான் இப்போ எல்லாருக்கும் என்ன பயமா இருக்குதுன்னா, ஒருவேளை நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறது அபிஷேகா அவர்கள் நம்பர் 1 இடத்துக்கு வரணும், ஃபைனலிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடைக்கணும் அப்படின்னு. ஆனால் வேற யாராவது வந்துருவாங்களோ, அபிஷேகாவை 2வதோ 3வதோ அல்லது அபிஷேகாவை ஃபைனல்லேருந்து சுத்தமாக வெளியேற்றுவாங்களோ இப்படிங்கிற பயம் எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி இருக்க நேயர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய அபிஷேகா அவர்கள் ஃபைனல்ஸுக்கு முன்னாடி ஒரு பாட்டை இப்போ தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாட்டை ஆண் குரலில் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப அதில் ஒரு குறிப்பிட்ட கிளிப் சில பேரால் ரெக்கார்ட் பண்ணப்பட்டு தளபதி விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்துருக்கிறாங்க. அதிர்ந்து போயிட்டாங்களாம். அதாவது நம்முடைய அபிஷேகா அவர்கள் பாடின அந்த ஒரு 30 செகண்ட் கிளிப்பை மட்டுமே பார்த்துட்டு தளபதி விஜய் அவர்கள் ஃபோன் பண்ணி அபிஷேகா அவர்கள்கிட்ட, அம்மா இது நீங்கள் தான் பாடுனீங்களா? உண்மையாலும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. உங்கள் வயசில் எனக்கு பாட்டு பாடணுன்ற ஆசைப்படுவேன், ஆனால் அந்தளவுக்கு எனக்கு தெரியாது, அந்தளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்காது. அதன் பிறகு பல வருட காலம் பயிற்சிக்கு பிறகு ஓரளவுக்கு பாடுறேன். ஆனால் இந்த வயசுலேயே யாருடைய பயிற்சியுமே இல்லாமல் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டேன். இப்படி ஒரு கம்பீரமான ஆண் குரலை பாடுறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் ரொம்ப நேரம் இது ரொம்பவே ஆச்சரியத்தில் அமர்ந்து இதை பற்றி சிந்தித்தேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஷோலாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது உங்கள் திறமைக்கு ஏற்ற அனைத்து வாய்ப்புகளையும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு நான் உறுதி அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. அபிஷேகா அவர்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டு, எனக்கு அதையெல்லாம் விட நீங்கள் எனக்கு என்னுடைய ட்ரைனிங்கில் நான் பாடின ஒரு பாட்டை கேட்டு இவ்வளோ தூரம் என்னை பாராட்டுறதே எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. கண்டிப்பாக நான் ஃபைனல்ஸில் உங்களை சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு நான் கண்டிப்பாக பாடுவேங்கிற மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு அபிஷேகா அவர்கள் பேசியிருக்காங்க. நேயர்களே, நீங்கள் சொல்லுங்கள், அபிஷேகா அவர்கள் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? இல்லை இந்த சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் சிங்கர் யார் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.